மக்களே, வெல்கம் டு Press to Teach. Deep dive into Python சீரீஸில் இது நம்மளோட 30th வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா? ஸோ இந்த 30 வீடியோஸில் நம்ம ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு ஆரம்பித்ததில் இருந்து இப்போ நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஃபார் வைல் அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இஃப் எல்ஸ் இஃப் நெக்ஸ்ட் இஃப் செயின் இஃப் இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட நம்ம இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் லிஸ்ட்டு டியூப்பிள் டிக்ஷனரிஸ் இதெல்லாமே நம்ம கோ த்ரூ பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட 30th வீடியோ அண்ட் இந்த வீடியோவில் நம்ம 3 கீவேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பிரேக், கண்டினியூ, பாஸ் அப்படின்ற 3 கீவேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கீவேர்ட்ஸுமே வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கீவேர்ட்ஸோட நம்மளோட லூப்பிங் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கான வீடியோஸ் முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம பைத்தானில் இருக்கக்கூடிய சீக்வென்ஷியல் டேட்டா டைப்ஸான லிஸ்ட், டிக்ஷனரி, டியூப்பிள், செட்ஸ் இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் நம்ம 3 கீவேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு அதில் இந்த பிரேக் அண்ட் கண்டினியூஸ்க்கு வந்து கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும் அண்ட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதில் என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃப்ளோ, ஓகே, ஒரு ப்ரோக்ராமில் ஒரு ஃப்ளோ இருக்குது இல்லை ஒரு லூப் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ளோவை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக, அந்த ஃப்ளோவை பிரேக் பண்ணுறதுக்காக இல்லை அந்த ஃப்ளோவில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பிரேக் அண்ட் கண்டினியூ கீவேர்ட்ஸ் அப்படின்றது. ஸோ நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் யூசஸ். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த பிரேக் கீவேர்டாக இருக்கட்டும், கண்டினியூ கீவேர்டாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டான இஃபோ, எல்ஸ் இஃப் ஆர் எல்ஸ் இதுக்குள்ளே தான் நம்ம கொடுப்போம். ஓகே, ஸோ இது வந்து இப்படி ஒட்டி பிறந்த இரட்டை பிறவைகள் மாதிரி எங்கெங்கெல்லாம் கண்டிஷனல் யூஸ் இருக்கோ அங்கங்கெல்லாம் தான் இந்த பிரேக் அண்ட் கண்டினியூ நம்ம யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம ப்ரோக்ராமில் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எங்கெங்கெல்லாம் இஃப், எல்ஸ் இஃப்ன்ற மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அங்கே தான் இந்த பிரேக் அண்ட் கண்டினியூன்றதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்டாக்டிக் எலமெண்ட். ஸோ இந்த சின்டாக்டிக் எலமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய விஷயத்தையே பண்ணும் ப்ரோக்ராமில். பட் அதை வந்து ரீடபிளாக நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜஸ்ட் அந்த ஒரு கீவேர்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஒரு பயங்கரமான டெஃபினேஷன் பின்னாடி எழுதியிருப்பாங்க பைத்தானில். பட் ப்ரோக்ராமோட ரீடபிலிட்டிக்காகவும் நம்ம வந்து அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நமக்கு சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த மாதிரி கீவேர்ட்ஸாக கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இதை வந்து சின்டாக்டிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த 3மே பிரேக் அண்ட் கண்டினியூக்குள்ளே இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் இதுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்சஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக். ஸோ பிரேக் வந்து என்ன அப்படின்னா நார்மலாக இங்கிலீஷில் பிரேக்னா என்ன, உடச்சிருன்னு அர்த்தம். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பைத்தானில் பிரேக்னாலும். ஸோ ஒரு லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த லூப்பை உடச்சிட்டு அதுலேருந்து டப்புன்னு வெளியில் வரணும், அதுதான் பிரேக் அப்படின்றது. ஓகே, ஸோ இங்கிலீஷ்னாலும் சரி பைத்தான் லாங்குவேஜ்லேயும் சரி பிரேக்குக்கு ஒரே மீனிங் தான். பிரேக் அப்படின்னா இங்கிலீஷ் என்ன, உடைக்கிறது. ஸோ ஒரு லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கப்போ சடனாக அந்த லூப்லேருந்து பிரேக் பண்ணி டக்குன்னு வெளியில் வர்றதுக்காக இந்த பிரேக் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதோட பர்பஸ் அதான், exits the loop immediately regardless of the loop condition. ஓகே, என்ன கண்டிஷனாக இருக்கட்டும், லூப் எந்த ஸ்டேட்டில் வேணாலும் இருக்கட்டும், பட் ப்ரோக்ராமில் பிரேக்குன்ற வார்த்தையை வந்து பைத்தான் பார்த்துச்சு அப்படின்னா அந்த லூப்பில் என்ன எக்ஸிக்யூஷன் இருந்தால் அதை அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ அதுதான் பிரேக்கோட பர்பஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதோட எஃபர்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா இப்போ பைத்தான் வந்து பிரேக்குன்ற கீவேர்ட் பார்த்துருச்சு அப்படின்னா டைரெக்டாக நம்மளோட கர்சரை எடுத்துகிட்டு போய் எங்கே பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லூப்புக்கு வெளியில் வந்துடும். லூப்புக்கு வெளியே வந்துட்டு அதுக்கு அடுத்து எந்த லைன் இருக்கோ அங்கே நம்மளோட கண்ட்ரோல் வந்து ஷிஃப்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் அதோட எஃபெக்ட். ஓகே, ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸ் லூப் வந்து டெர்மினேட் ஆகிடும் அண்ட் கண்ட்ரோல் மூவ்ஸ் டு த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் த லூப். ஓகே, ஸோ நீங்கள் எங்கே பிரேக் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் பண்ணணும், ஒரு லூப்பை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து இந்த பிரேக் யூஸ் பண்ணணும். அண்ட் ரிமெம்பர் பேஸ்ட் ஆன் அ கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போ பிரேக் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பார்த்துடலாம்.
ஸோ கண்டினியூ அப்படின்றதும் பைத்தானில் இருக்கக்கூடிய ஒரு கீவேர்ட். ஸோ இந்த கீவேர்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு ஐட்ரேஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணுறதுக்காக. ஸோ பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் லூப்பையுமே டெர்மினேட் பண்ணிடும். பட் இந்த கண்டினியூ என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு ஐட்ரேஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கீங்க, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆன கண்டினியூன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அண்ட் அந்த லூப்பில் அதுக்கப்புறம் இருக்கிற எதையுமே அது எக்ஸிக்யூட் பண்ணாது. டைரெக்டாக ஸ்கிப் பண்ணி மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போயிடும். ஓகே, இதுதான் வந்து கண்டினியூக்கும் பிரேக்குக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ பிரேக் என்டையர் அந்த லூப்பை வந்து கட் பண்ணிடும். பட் கண்டினியூ அப்படின்றது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஐட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு கண்ட்ரோலை வந்து திரும்ப அந்த லூப்போட ஸ்டார்டிங்க்கு கொடுத்துரும். இதுதான் கண்டினியூ அப்படின்றது. ஓகே, ஸோ பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் த ரெஸ்ட் ஆஃப் த கோட் இன்சைட் த லூப் of the current iteration, okay, and move to the next iteration. So இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கரண்ட் ஐட்ரேஷனை மட்டும்தான் நம்ம ஸ்கிப் பண்ணுறோம் அண்ட் கண்ட்ரோல் எங்கே போகும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போயிடும். ஓகே, the loop continues with the next iteration, skipping the remaining code in the current iteration. Okay, to skip over certain values or condition to avoid processing certain element in a loop. Okay, so இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, இது நிறைய இடத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்டாக நம்ம பார்க்குற கீவேர்ட் பாஸ் அப்படின்றது. ஓகே, பாஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, பாஸ் வந்து லிட்ரலி நத்திங். ஓகே, ஸோ பாஸ் அப்படின்றத பைத்தான் பார்த்துச்சு அப்படின்னா ஓகே இவன் ஃபியூச்சரில் இங்கே ஏதோ கோட் எழுத போகிறான் போல, இப்போதைக்கு சின்டாக்ஸ் எரர் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே பாஸ் அப்படின்றத கொடுத்துருக்கான் அப்படின்னு பைத்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இவ்வளோதான் பாஸ் கீவேர்ட் அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராமர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பயங்கரமான ஒரு லாஜிக் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓகே, ஸோ சடனாக ஒரு இடத்துல வந்து இங்கே என்ன எழுதுறது, ஸோ இங்கே என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், கண்டிஷன் கொடுக்கலான்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த பாஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். இந்த பாஸ் கீவேர்ட் வந்து நீங்கள் ப்ரோக்ராமில் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிரேக் அண்ட் கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட ஒரு லூப்குள்ளே தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பாஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ பாஸ் இஸ் யூஸ்ட் டு டூ நத்திங், ஆக்டிங் as ஒரு பிளேஸ் ஹோல்டர் இன் லூப் அண்ட் அதர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், ensure the code remains syntactically correct while allowing you to outline the structure and fill the details in later. When encountered, it performs no action and control move to the next statement in the loop. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நான் இந்த தடவை எதுவுமே பண்ணலை, நீ அடுத்த லைனுக்கு போய் வெரிஃபை பண்ணிக்கோ அப்படின்னு பைத்தான் கிட்ட சொல்கிறது தான் பாஸ். ஸோ லிட்ரலி பிரேக், கண்டினியூ அண்ட் பாஸ் கீவேர்ட்ஸ் எல்லாமே மோர் ஓவர் நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஓகே, ஸோ பாஸ்னா பைத்தான்ட்டு என்ன சொல்கிறேன், எப்பா நான் எதுவுமே பண்ண போகிறது இல்லைப்பா, நீ நெக்ஸ்ட் லைனுக்கு போ அப்படின்னு பைத்தான் கிட்ட சொல்லணும்னா பாஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம குட்டியாக ஒரு ப்ரோக்ராமிங் வச்சு கற்றுக்கிட்டு வரலாம் வாங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐட்டம்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஐட்டம்ஸ். ஸோ இந்த ஐட்டம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் இருக்குது, பனானா இருக்குது, செரி இருக்குது, டேட்ஸ் இருக்குது, ஃபிக் இருக்குது, கிரேப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நான் இங்கே என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஐட்டம் என்ன அப்படின்னா டேட். ஓகே, நான் டேட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எங்கெங்கெல்லாம் பனானா வருதோ அதெல்லாம் நீ ஸ்கிப் பண்ணிவிடு, பனானா வந்து நீ கன்சிடர் பண்ணாத, ஸோ எனக்கு டேட் மட்டும் தான் வேணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுன்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லாவே தெரியும். ஸோ பைத்தான் வந்து இந்த ஃபார் அப்படின்ற ஓகே ஓகே பைத்தான் வந்து இந்த ஃபார் அப்படின்ற கீவேர்ட் பார்த்த உடனே அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகே சாரி, ஸோ பைத்தான் வந்து இந்த ஃபார் கீவேர்ட் பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் நம்ம வந்து ஒரு லூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் இந்த ஐட்டம்ன்றது இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ஒவ்வொன்றா யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு வேரியபிள் அண்ட் இன் கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த இடத்துல இந்த லிஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ கோலன் வச்சதுனால இஃப் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டென்ட் பண்ணி உள்ளே கொடுத்துருக்கோம். ஓகே, கொஞ்சம் தள்ளி கொடுத்துருக்கோம் சரியா.
ஸோ அடுத்து வந்து பாருங்க, இஃப் ஐட்டம் ஈக்குவல் டு சர்ச் ஐட்டமான்னு செக் பண்ணுறோம். ஓகே, நம்மளோட சர்ச் ஐட்டம் அப்படின்றது என்னன்னா டேட்ஸ் அப்படிதான் நம்மளோட சர்ச் பண்ணுற ஐட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உள்ளே வந்தாலும் செக் பண்ணுறேன், இந்த ஐட்டம் ஈக்குவல் டு என்னோட சர்ச் ஐட்டமா அப்படி இருந்துச்சுன்னா ஃபவுண்ட் ஐட்டம் கிடச்சிருச்சு, லூப் விட்டு வெளியில் வந்துடு. ஓகே, ஏன்னா நம்ம இந்த லிஸ்ட்டில் வந்து டேட்ஸ் தான் தேட போகிறோம். ஸோ டேட்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த எல்டர் பெரி, ஃபிக்கு, கிரேப்ஸு இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதனால் நீ எங்கே டேட்ஸை கண்டுபிடிக்கிறியோ அப்போ நீ வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இந்த லூப்பை விட்டுட்டு வெளியில் வந்துடு. ஸோ அதனால நான் இந்த இடத்துல பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி எல்ஸ் இஃப், ஓகே, ஸோ ஐட்டம் ஈக்குவல் டு ஸ்கிப் ஐட்டம், அதாவது ஐட்டம் வந்து பனானாவாக இருந்துச்சு அப்படின்னா இது கீழே இருக்க எதையுமே நீ பிரிண்ட் பண்ணாத, டைரெக்டாக நெக்ஸ்ட் ஐட்டம் என்னன்னு போய் பாருன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஐட்டம் ஈக்குவல் டு பனானாவா அப்படின்னு செக் பண்ணுறோம். பனானாவாக இருந்துச்சுன்னா ஸ்கிப்பிங் பனானான்னு சொல்லிட்டு டைரெக்டாக வெளியே போய்டுன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ எல்ஸில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து எல்ஸில் என்ன செக் பண்ணணும்னு இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை. ஸோ அதனால நான் இந்த இடத்துல ஜஸ்ட் பாஸ் அப்படின்றது மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ப்ராசஸிங் ஐட்டம். ஸோ நான் என்னென்ன ஐட்டம்லாம் நான் ப்ராசஸ் பண்ணுறேன்றத ஒன்று ஒன்றா நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ப்ரோக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, ஓகே, ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஐட்டம் என்னவா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐட்டம் ஈக்குவல் டு ஆப்பிள், சரியா? ஸோ ஆப்பிள்னோன்னா அது என்ன பண்ணும், இங்கே வரும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம தேடுற ஐட்டம் வந்து டேட். ஸோ டேட் நாட் ஈக்குவல் டு ஆப்பிள், ஸோ இது பிரிண்ட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐட்டம் ஈக்குவல் டு ஸ்கிப் ஐட்டம் வந்து பனானாவான்னு செக் பண்ணும். ஸோ அதுவும் கிடையாது. ஸோ கண்டினியூ. ஸோ அப்போ டேரெக்டாக அது என்ன பண்ணும், இங்கே வரும். இங்கே வந்துட்டு இந்த பிரிண்ட் வரும், பிரிண்ட் ப்ராசஸிங் ஐட்டம் ஆப்பிள் அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன வருது அப்படின்னா பனானா. ஓகே, இப்போ நம்ம செகண்டாக இந்த லூப் ரன் ஆகுறப்ப பனானான்னு இருக்கும் இல்லையா? ஸோ பனானா வந்த உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும் நமக்கு. ஓகே, ஸோ இந்த கண்டிஷனுக்குள்ளே வந்துடும். இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு இது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஸ்கிப்பிங் பனானா அப்படின்றது பிரிண்ட் ஆகும். பட் இந்த எலமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸிங் ஐட்டம் அப்படின்றது பனானா வரப்ப பிரிண்ட் ஆகாது. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கண்டினியூ கொடுத்ததுனால இது கீழே இருக்க எதையுமே பார்க்காம லூப் வந்து இந்த இடத்துக்கே திரும்ப வந்துடும் எப்போ பனானா வரப்ப. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செரி வந்து நார்மலாக போயிட்டு இந்த கண்டிஷன் எல்லாமே ஃபெயில் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸிங் வந்து வரும். ஸோ ஃபைனலாக டேட்ஸ் வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பிரேக் இருக்கிறனால டைரெக்டாக இந்த லூப்பை விட்டு அது வெளியில் வந்துடும். இது எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஓகே, ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு லாஸ்ட்டாக கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேணால் இப்போ திரும்ப இங்கே வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஐட்டம் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ நம்மளோட இந்த ஐட்டம் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஆப்பிள் பாஸ் ஆகும். ஓகே, ஸோ ஆப்பிள் சர்ச் ஐட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா டேட்ஸ், சரியா? ஸோ டேட்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இப்போ ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஸோ சர்ச் ஐட்டம் வந்து டேட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலானா கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ அது இது கீழே இருக்க எதையுமே செக் பண்ணாது, டைரெக்டாக எல்ஸ் பாட்டு போகும். ஸோ திரும்பவும் ஐட்டம்ன்ற இடத்துல நமக்கு என்ன இருக்கும், ஆப்பிள் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஸ்கிப் ஐட்டமில் என்ன இருக்கும், பனானா இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனானா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பிள் உள்ளே வருது. ஸோ ஆப்பிள் ஈக்குவல் டு டேட்ஸாக கிடையாது. அப்போ அடுத்த கண்டிஷன் எல்சிஃப் செக் பண்ண போகுது. ஸோ ஆப்பிள் வந்து ஈக்குவல் டு பனானாவான்னு பார்க்கும், அதுவும் கிடையாது. ஸோ எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். ஸோ எல்ஸ் பார்ட்டில் எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லை, எந்த ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாததுனால டைரெக்டாக இங்கே வந்துடும். ஓகே, ஸோ டைரெக்டாக இங்கே வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராசஸிங் ஐட்டம், ஓகே, ப்ராசஸிங் ஐட்டம் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், ஆப்பிள் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அடுத்த ஐட்ரேஷன்
ஸோ அடுத்த ஐட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அடுத்த ஐட்ரேஷனில் நம்மளோட ஐட்டமோட வேல்யூ என்ன அப்படின்னா பனானான்னு இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் செக் பண்ணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன இருக்க போகுது அப்படின்னா பனானா அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட ஐட்டமோட வேல்யூ இப்போ பனானா. ஸோ பனானா ஈக்குவல் டு டேட்ஸான்னு பார்த்தா கிடையாது. ஸோ அதனால அது இந்த லூப்புக்குள்ளேயே வராது, டைரெக்டாக எல்சிஃப் பார்ட் போகும். ஸோ எல்சிஃபில் இப்போ நம்மளோட ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பனானா. ஸோ இப்போ பனானா ஈக்குவல் டு பனானா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸ்கிப்பிங் பனானா இது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். அண்ட் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோ இந்த எல் ஸ்டேட்மெண்ட்டோ ப்ரோக்ராம் எதுக்குள்ளேயுமே போகாது. இந்த லைன் பிரிண்ட் பண்ண உடனே டைரெக்டாக போயிட்டு அது அடுத்த ஐட்டம் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் அது டைரெக்டாக அடுத்த ஐட்டமான செரியை வந்து கம்பேர் பண்ணும். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் இப்போ செரி இருக்குது. ஸோ செரி ஈக்குவல் டு டேட்ஸ்னால் கிடையாது, செரி ஈக்குவல் டு பனானா அப்படின்னாலும் கிடையாது. ஸோ டைரெக்டாக அது என்ன பண்ணும் அப்படின்னா கீழே வந்துடும். ஓகே, கீழே வந்துட்டு ப்ராசஸிங் கொடுத்துட்டு ஐட்டம் எந்த ஐட்டம் அது வெரிஃபை பண்ணிச்சு அப்படின்னா செரி வெரிஃபை பண்ணிச்சு. ஸோ செரி அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். இப்போ இந்த பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா மேலே போகும். ஸோ இப்போ ஐட்டமோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டேட். ஸோ இப்போ டேட் ஈக்குவல் டு டேட்ஸ் அப்படின்னா கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன ஐட்டம் கிடச்சிச்சோ அதை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபவுண்ட் டேட் அப்படின்றது கொடுத்துட்டு லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். அடுத்த தடவை அதை ஐட்ரேட் பண்ணி இங்கே இருக்க இந்த எல்டர்பெரி அதை வந்து செக் பண்ணாது. இதோட இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகிட்டு வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட அவுட்புட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண சேஞ்சஸ்லாம் வந்து திரும்ப வச்சுருவோம். ஸோ இந்த இடத்துல ஐட்டம் இருந்துச்சு அண்ட் இந்த இடத்துல ஸ்கிப் ஐட்டம் இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து சர்ச் ஐட்டம் அண்ட் இது வந்து ஐட்டம். ஓகேவா, ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். ஓகே, ரன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா ப்ராசஸிங் ஐட்டம் ஆப்பிள். ஸோ பனானா வந்தப்போ அது ஸ்கிப் பண்ணிடுச்சு. அகெயின் ப்ராசஸிங் ஐட்டம் வந்து செரி. அதுக்கப்புறம் டேட்ஸுக்கு அப்புறம் பாருங்கள் அந்த லூப் ரன் ஆகிடுச்சு. திரும்ப நமக்கு இந்த ப்ராசஸிங் ஐட்டம் எதுவுமே பிரிண்ட் பண்ணல. ஓகே, ஈவன் தோ நம்மளோட லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 எலமெண்ட் இருக்குது, பட் இது எதையுமே அது கன்சிடர் பண்ணலை. இந்த டேட் கிடச்ச உடனே இந்த கண்டிஷன்ஸ் இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாஸ் கொடுக்கலன்னா என்ன ஆகுன்றதை செக் பண்ணலாம். பாஸ் கொடுக்கல, இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து எரர் வரும், இண்டென்டேஷன் எரர், நீ வந்து இதை ப்ராப்பராக கொடுக்கல அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த பிரிண்ட்டுமே நான் எடுத்து விட்டுட்டேன்னு வைங்களேன். இப்போ அதை நம்ம திரும்ப ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா, ஸோ அகெயின் இண்டென்டேஷன் எரர் எல்ஸ் இருக்குது. ஸோ எல்ஸுக்கு அப்புறம் நான் ஒரு இன்டெண்டட் பிளாக் வரணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு அது இல்லை அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ இதை டெலீட் பண்ணிடலாம். கண்ட்ரோல் Z. ஸோ இதுதான் வந்து பாஸோட யூஸ். ஓகே, ஸோ பாஸ் அப்படின்றது நீங்கள் வந்து லாஜிக் வந்து அப்புறமா கொடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ பிரேக்கு கண்டினியூ பாஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நீங்கள் ப்ரெஸ்2 டீச் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ப்ரோக்ராமிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி கன்சிஸ்டன்ட் அண்ட் கீப் ஆன் ப்ராக்டிஸிங். ஹாப்பி லேர்னிங்.